அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா போயம் 8 த ஏஜ் ஆஃப் சிவால்ரி. இது எப்படின்னா ஒரு வீரத்தை போற்றி சொல்கிற போயம் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோட ஒப்பிட்டு கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது இந்த போயம் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸில் கிடையாது, புது சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா லெசன்லையோ பாடத்துலையோ வர்ற போயம் இது கிடையாது. போயம்க்கு கீழே ஒரு சப் போயமா சில இடத்துல சில போயம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து சிலபஸ்குள்ள இந்த போயத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ஆஃப் சிவால்ரிங்கிறத நீங்க தேடினீங்கன்னா லெசன் இண்டெக்ஸ்லயோ எங்கனையுமே இருக்காது. இது உள்ள கொடுத்துருக்க போயம். ஓகேவா? அதனால தேடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. டீப் இன்சைட் த மவுண்டைன் த அட்வென்ச்சர் ஹைட் தெம்செல்ஸ். அதாவது ஒரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலைகளுக்குள்ள நிறைய அட்வென்ச்சர்ஸ், புது விதமான அழகான விஷயங்களை அது மறைச்சு வச்சிருக்கு. ஓகேவா? தே ஆர் ஆல் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேட்டர்ன் ஃபார்ம்லையும் இருக்கும், எல்லா விதமான ஷேப்பையும் உள்ளடக்கியிருக்கும். தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முடிவை கொண்டிருக்கும். பிகாஸ் தோஸ் தட் லிவ் தேர் லிவ்ஸ் இன் அட்வென்ச்சர். ஏன் அப்படின்னா அதுங்க அந்த அட்வென்ச்சர்லயே வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதனால see the world in an extraordinary special way. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புதுவிதமான ஒரு கண்ணோட்டத்துல இந்த உலகத்தை நம்ம பார்க்க கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே போயம் படிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் எங்கன வருதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு 4 லைன் சேர்ந்துதான் ஒரு கரெக்டான மீனிங்கை கொடுக்கும். ஓகேவா? டு அட்ராக்ட் த அட்வென்ச்சர்ஸ் இன்டு த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹேபிட் யூ ஒன்லி நீட் டு க்ளோஸ் அவர் ஐஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அட்வென்ச்சர்ஸை இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்கு, அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணா அதை பழக்கப்படுத்திக்கணும். அட்வென்ச்சர்ஸை ரசிக்கிறதுக்கு நீங்க ஒரு பழக்கமா மாத்திக்கணும். யூ ஒன்லி நீட் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரஸ் யூ. நீங்க அதுக்கு வேற ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கண்ணை மூடி கண்ணை மூடி அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்வென்ச்சர்ஸ் உங்களை கட்டி அணைச்சு எப்படி ஒரு அரவணைப்பு கொடுக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த அட்வென்ச்சர்ஸ் உங்களை அணைக்கணும் அப்படின்னா நீங்க கண்ணை மூடி அதை ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் த்ரூ யூ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அகைன்ஸ்ட் யூ. நீங்க இப்படி கூட இமேஜின் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் கண்ணை மூடி நான் அப்படியே கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், நம்ம பாடி ஷேப் இதெல்லாம் மறந்துட்டு நான் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி நீங்க நினைக்கும் போது அந்த காத்து உங்களுக்குள்ள உள்ள பூந்து அப்படி வெளியே போகுது இல்லையா, அதை நீங்க உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆர் இமேஜின் தேர் ஆர் tiny little wings on your back and every time you take a new step you bounce a bit. அல்லது நீங்க இப்படி கூட இமேஜின் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு 2 ரெக்கை இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் நடக்கும் போது எப்படி ஒரு பவுன்ஸ் ஆகி எப்படி ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்க இடத்துல நம்ம நிலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி நடக்கிற உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மேபி லைஃப் இட் செல்ஃப் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். அதே மாதிரி இந்த லைஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் தான். இது எப்போ நீங்க அட்வென்ச்சர்னு உணர்வீங்க அப்படின்னா நீங்க ஒரு கரெக்டான கண்ணோட்டத்துல உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட ஃபுல் ஸ்டாப்போட முடியுது. இப்போ இது செகண்ட் ஹாஃப் மாதிரி ஆரம்பிக்குது. அப்படியே பாருங்களேன். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் when knights were bold who with a sword or lance in armor sought romance. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையை அட்வென்ச்சரோட கம்பேர் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே அந்த அட்வென்ச்சரை எங்கே ஒப்பிடுறாங்க அப்படின்னா பழங்காலத்துல நைட்ஸ்னா வீரர்கள் அர்த்தம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு பயங்கர போல்டா இருப்பாங்க. அவங்க என்ன வச்சிருப்பாங்க, கத்தி வச்சிருப்பாங்க, ஈட்டி வச்சிருப்பாங்க, அந்த தடுக்கிறது வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் ஷார்ட் ரொமான்ஸுங்கிறது எப்படின்னா அந்த இடத்துல கூட அவங்க விரும்பி அந்த அட்வென்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இந்த ஆர்மர் சவுட் ரொமான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த இடத்துல கூட காதலை தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை சண்டை போடுறது தானே. ஸோ அந்த இடத்துல கூட அந்த அட்வென்ச்சர் அவங்க உணர்ந்தனாலதான் அவங்களால இருக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவால்ரி
லாங் அகோ இன் மேன்ஸ் ஹிஸ்டரி. இது என்ன அப்படின்னா, அதாவது ஏஜ் ஆஃப் சிவால்ரிங்கிறது வீரத்தினுடைய காலம். அதுதான் இந்த போயத்தோட தமிழ் மீனிங், வீரத்தினுடைய காலம். லாங் அகோ இன் மேன்ஸ் ஹிஸ்டரி, மனிதன் வரலாற்றுல மிகவும் பழசு. ஓகேவா? when to fight for a righteous cause one did gain considerable applause. அதாவது என்னன்னா, அவங்க எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னா, ஒரு நீதிக்கான போராட்டத்திற்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் பாராட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க நீதிக்கான தான் சண்டை போட்டிருக்காங்க, அதுக்காண்டி ஒரு பெரும் பாராட்டையும் அவங்க பெற்றிருக்காங்க. ஓகேவா? இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ, லவ் அண்ட் க்ளோரி. தே டீம்டு தெம்செல்ஸ் பீயிங் வர்த்தி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காட்சிக்காக, காதலுக்காக, புகழுக்காக, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் மதிக்கத்தக்கவர்களா இருந்திருக்காங்க. ஓகே, தி டீம்டு தெம்செல்ஸ் பீயிங் வர்த்தி. ஓகேவா? எதுக்காகனா டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன் விச் வாஸ் த மோஸ்ட் டிசைர்ட் பிரைஸ் லேடன். ஓ தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளோஸ் ஆன் ஆல் ஆஃப் தேர் ஆப்போனன்ட் அண்ட் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனை பார்த்துவோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு அழகிய இளவரசியோட இதயத்தை கைப்பற்றுவதற்காகவும், அதே மாதிரி ஒரு விரும்பத்தக்க பரிசை பெறுவதற்காகவும் இது மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஓ தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவி பிலோ அப்படிங்கிறது என்னன்னா, அவர்கள் வந்து எப்படின்னா ஒரு வலுவான தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, தங்கள் எதிரிகளுக்கும் பகைவர்களுக்கும். ஓகேவா? இன் ஏ 1-to-1 கம்பேக் டிஃபீயிங் டெத். ஒருவருக்கு நேரம் மோதிக்கிறப்ப மரணத்தை கூட அவங்க பொருட்படுத்தாம என்ன செஞ்சிருக்காங்க, போராட்டத்துல இருந்திருக்காங்க. அதான் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி யாருமே நடக்குதா, ஸ்க்ரௌட் வாட்சட் வித் அபேட்டட் பிரீத். இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மூச்சை பிடிச்சி அப்படியே அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர். ஆமா, இது வந்து பழங்காலம் தான், பழைய நாட்கள் இருந்ததுதான். தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் இன் டு த ஃபோர். அப்பதான் தைரியமும் வலிமையும் முக்கியமா விளங்குச்சு. வேர் தேர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். அங்கு உயிரும் மரணமும். வேர் தேர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். இந்த மாதிரி வாழ்றதும் இறக்குறதும் பெரிய ஸ்ட்ரகிளா அங்க இருந்திருக்கு. சச் இஷ்யூஸ் அட் ஹேண்ட் ஆஃப் நைட்ஸ் வுட் ஜகிள். அத்தகைய சூழ்நிலையில தான் வீரர்களை சமாளிக்கிறாங்க. ஓகேவா? அத்தகைய சூழ்நிலை என்ன செஞ்சிருக்காங்க, வீரர்கள் சமாளிச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் தர் கண்ட்ரி ஃபெய்த் அண்ட் கிங். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தங்கள் நாடு, மதம், அரசனுக்காக போராடினது. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். ஓகேவா? ஸோ நாவல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் வுட் ரிங். இதெல்லாம் மக்களுடைய மனசுல எப்படின்னா ஒரு வீரர்களுடைய பிம்பங்களா பதிஞ்சிருக்கு. தட் ஈவன் த்ரூ த ஏஜஸ் ஆர் ஹெல்ட் இன் ஹை எஸ்டீம். அதாவது காலங்கள் கடந்து போனாலும் அவர்கள் என்ன இன்னும் உயர்ந்ததா மதிப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தோஸ் நைட்ஸ் இன் ஷைனிங் ஆர்மர் டு நவ் ஆல் சீ. அந்த மாதிரி வீரர்கள் வந்து எப்படின்னா ஒரு பிரகாசமான கவசம் இருக்கு இல்லையா, அதை அணிஞ்ச வீரர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருந்திருக்காங்க. தேர் ஆர் மெனி லெஜண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். இங்க வந்து ஏகப்பட்ட லெஜண்ட்ஸ் இங்க இருக்காங்க. அவங்களுடைய ஹீரோயிசமான ஆக்டிவிட்டிஸ்னால வரலாறுகள் இருக்கு. ஓகேவா? A legacy of tales which have been told with much adroit. அப்படின்னா என்னன்னா, புத்திசாலித்தனமாக கூறப்பட்ட கதைகளின் பாரம்பரியமும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹைலைட்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு விர்ச்சு அண்ட் வைஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நல்லது மற்றும் கெட்டது தொடர்பான மனித அறிவின் அம்சங்களையும் விளக்குவதற்கு இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா? அண்ட் த லெசன் டு பி லேர்ன் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். சில பாடங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நல்லதுக்கும் தியாகங்களுக்கும். அந்த லெசன்ஸ் டு பி லேர்ன் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேவா? தியாகங்களுக்கும் நல்லதுக்காகவும் நிறைய லெசன்கள் இங்க இருக்கு அப்படிங்கிறாங்க வரலாற்றுல. ஹிஸ்டரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகைன். ஹிஸ்டரி வந்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம். நேரம் வரும்போது கண்டிப்பா அது நடக்கும், திருப்பி அகைன் திரும்ப நடக்கலாம். பட் as it often happens, a situation comes when we are asked to do something for a just cause. என்னன்னா, as it often happens, a situation comes when அப்படின்னா, ஏனெனில் சில தருணங்களில் நியாயமான ஒரு காரணத்திற்காக நம்ம செயல்புரிய வேண்டிய அந்த மாதிரி தைரியமா போராட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆக்டிங் வித் சிவால்ரி வி ஷுட் நாட் பாஸ். அப்போது வீரத்துடன் செயல்பட நம்ம இடைவிடக்கூடாது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் என்ன சொன்னேன், ஒரு இயற்கை ஒரு அட்வென்ச்சரா இருக்கு, அதே மாதிரி வாழ்க்கையும் அட்வென்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்ப அந்த சிவால்ரி அவங்களுடைய பழங்காலத்து வீரர்களுடைய வாழ்க்கைய பத்தி ஒப்பிட்டு அவங்களுடைய அட்வென்ச்சரும் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க விளக்குறாங்க. இந்த போயம் சொல்றது
3 விதமான பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன பேட்டர்ன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை மாரி ஒரு அட்வென்ச்சர் மனித வாழ்க்கைன்னு இருக்கு. அந்த மனித வாழ்க்கையில பழங்காலத்துடைய வீரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அது எவ்வளவு அட்வென்ச்சர்ஸ கையில வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயமை எழுதுனது ஜார்ஜ் க்ரகாஸ் அப்படிங்கிறவரு. இதோட போயம் எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ போயம் முடிஞ்சிருச்சு. தமிழ்ல பக்கத்திலேயே குடுத்துருக்கேன். ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தமிழ்ல குடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சுச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா தமிழ்ல ரொம்ப தமிழாக்கமா இருக்கும். அந்த வார்த்தை நமக்கே புதுசா இருக்கும் தமிழ் படிக்கும்போது. ஓகேங்களா? ஸோ த ஏஜ் ஆஃப் சிவால்ரி அப்படிங்கிறது பழங்காலத்தினுடைய வீரர்களை பத்தின கதை, போயம். இன்னொன்னு, தயவு செய்து இந்த புக்ல தேடாதீங்க, எங்கேயுமே இருக்காது. ஓகேவா? ஏன்னா இது போயம்க்கு கீழே சும்மா சப்டாபிக்கா வர ஏரியால கொடுத்துருக்காங்க, ஏஜ் ஆஃப் சிவால்ரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. தயவுசெய்து நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய முதல் நோக்கமே என்னன்னா, ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஒரு கடுமையான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.